வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசர். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குடியிருப்பு காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி கப்பல் துறை பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம். ஷானி அபேசகரவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு. 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க 7 கம்பெனிகள் இணக்கம், ஜனாதிபதி தெரிவிப்பு. மஹிந்தவின் கூட்டணிக்கு ஏற்பட்ட மற்றொரு பின்னடைவு. தேர்தல் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நடவடிக்கை. காவல்துறை உத்தியோகஸ்தருக்கு 8 வருட சிறை. புத்தளத்தில் மீன்பிடி உபகரணங்களுக்கு தீ வைப்பு. திருகோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கப்பல் துறை பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். குறித்த கவனஈர்ப்பில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதுடன் அல்லக்ஷா ஜூமா பள்ளிவாசலுக்கு முன்னால் இருந்து அஷ்டப் நகர் வயல் வீதி வரை பேரணியாக சென்றனர். வேண்டாம் வேண்டாம், காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் வேண்டாம், எங்களுடைய விவசாய காணிகள் எங்களுக்கு வேண்டும் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இலங்கை துறைமுக அதிகார சபையினர் தங்கள் பகுதிக்குள் வந்து விவசாயம் செய்ய விடாது தடுத்து நிறுத்துவதுடன் எந்தவித கட்டடமோ அல்லது குடியிருப்புகளை அகற்றுமாறும் வற்புறுத்துவதாக தெரிவிக்கின்றனர் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். குறித்த கப்பல் துறைமுக கிராமத்தில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாட ஜீவனோபாயமாக மீன்பிடி விவசாயத்தை கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 150 ஏக்கர் கப்பல் துறைமுகங்கள் புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சராக செயல்பட்டு மறைந்து MHM அஷ்டப் அவர்களால் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டார்கள் என்பதுடன் குறித்த அமைச்சரால் 1995 பங்குனி மாதம் 4ஆம் திகதி குறித்த கிராமத்தில் உபதபால் கந்தோர் வாசிய சாலை கிராம அதிகாரி சனசமூக நிலைய கட்டட தொகுதியும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது வரை இயங்கி வருவதுடன் மக்கள் சேவையும் இடம்பெற்று வருகின்றது. நாங்கள் பெரும் சிரமங்களை நோக்கி வாழ்ந்து வருகின்றோம். துறைமுக அதிகார சபையினர் எங்களை வெளியேறுமாறு அடிக்கடி தொல்லை செய்கின்றனர். எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் எனவும் கவனஈர்ப்பில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இப்பிரதேச மக்களின் காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களை வழங்கி வாழ வைக்குமாறும் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். பராய் காணி என்று சொல்லி 40 தென்னம்பிள்ளைகளை பிடுங்கினார்கள். வீடுகளை உடைக்க சொன்னார்கள் துறைமுக அதிகார சபைகள். அதற்கு பிறகு நாங்கள் கடிதங்களை அனுப்பி ஜனாதிபதியிடமிருந்து எங்களுக்கு லெட்டர் வந்தது. அதன் பிறகு எங்களிடம் ஒன்றும் கேட்கவும் இல்லை, வரவும் இல்லை. வராயால் இப்பொழுது திருப்பி என்ன செய்யறாங்க, வந்து வேலிகளை எல்லாம் வெட்டுறாங்க. வேலிகளை வெட்டி பயிர்களை அழிக்கிறாங்க. வேலிகளுக்கு உள்ளிருக்கிற பயிர்கள் எல்லாம் மாடுகள் திண்டு போகிற அளவுக்கு அவங்க செய்கிறாங்க. எங்களுக்கு காணியை விடுவிச்சு தரணும். எங்களோட விவசாய காணிகள், நாங்கள் விவசாயிகள் விவசாயம் செய்யணும். இதற்காக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு இந்த பிரச்சனை நீண்ட நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. துறைமுக அதிகார சபை இருந்தால் எங்களுக்கு நிரந்தரமாக எங்கள் வயல் காணிகளில் விவசாயம் செய்ய முடியாத நிலையிலேயே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதிகாரி ஜனாதிபதி அவர்களே, இது உங்களின் கவனத்திற்கு. இலங்கையின் குற்றவியல் வரலாற்றில் பல சர்ச்சைக்குரிய விசாரணைகளை நடத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகரவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் பணிப்பாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பான புலனாய்வு அறிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஷானி அபேசகரவுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் தொடர்பில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனை நேற்று பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக ஷானி அபேசகரவின் போக்குவரத்திற்கு முன்னுரிமைக்கு பாதுகாப்பு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் மனு மீதான மேலதிக பரிசீலனை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் தலைவரும் மஹிந்தவின் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசங்க நவரத்ன தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்கு ஆகிய முக்கிய வேட்பாளர்களுக்கு பல அரசியல் கட்சிகள் பிரிந்து நின்று தமது ஆதரவை அறிவித்துள்ளன. அந்த வகையில் ஜேவிபியின் தலைவரான அனுரகுமார திசாநாயகவுக்கு ஆதரவளிக்க அரசியல் கட்சிகள் முன்வரவில்லை. எனினும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் உட்பட முக்கியஸ்தர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அவருக்கு கணிசமான ஆதரவை வழங்கியுள்ளனர். 7 பெருந்தோட்ட கம்பெனிகள் 1700 ரூபாய் வேதனை
வேதனத்தை வழங்க இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தொழில் அமைச்சர் என்ற வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள சபையை கூட்டி இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் தேவைப்பட்டால் தீர்மானத்தை அமுல்படுத்த விசேட சட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களை தெளிவூட்டும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் தெளிவூட்டப்பட உள்ளனர். வடமத்திய, வடக்கு மற்றும் தென் மாகாண போலீஸ் அதிகாரிகளுக்கு இன்று தெளிவூட்டல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டம் கட்டமாக ஏனைய மாகாணங்களில் கடமையாற்றி வரும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவூட்டல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீஸ் சட்ட பிரிவினர் ஆகியோர் இந்த தெளிவூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களின் சம்பளம், மேலதிக கொடுப்பனவு, பாதுகாப்பு உள்ளிட்ட விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தனியார் துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் சேவை, பாதுகாப்பு தன்மை, காப்புறுதி மற்றும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய போதுமான சம்பளம் தொடர்பில் தெளிவான முறைமை ஒன்று நாட்டின் சட்ட கட்டமைப்பில் இல்லை. வருமான வரி திருத்த பிரச்சினை, நுகர்வோர் செலவு தொடர்பான அழுத்தம், உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு முறைமை, தொழில் ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தனியார் துறை ஊழியர்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். பாலின சமத்துவம் உள்ளிட்ட முகம் கொடுத்து வரும் சவால்களுக்கு நாட்டில் தேசிய தொழில் கொள்கை ஒன்று இருக்க வேண்டும். குறிப்பாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவை செய்து வரும் எமது மக்களின் தொழில் உரிமை, பாதுகாப்பு, மேலதிக கொடுப்பனவு உள்ளிட்ட விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதனால் தேசிய தொழில் பாதுகாப்பு கொள்கை ஒன்றை முன்வைத்து தனியார் துறையில் இருக்கும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். வாதவ பிரதேசத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சீன பிரஜைகள் இருவரை ஹோட்டலில் வைத்து தாக்கி விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேபாளத்தை சேர்ந்த பதாக் அனிஷ் மற்றும் ஆச்சர்ஜா கல்ஜான் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தகவலுக்கு அமைய நேபாள நாட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் இருவர் சீன பிரஜைகள் குழுவுடன் உரையாடிய பின்னர் அவர்களை தாக்கி சொத்துக்களை சேதப்படுத்தினர். சந்தேக நபர்கள் பாணாந்துறை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். மணலை கொண்டு சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்றின் சாரதியிடம் 2000 ரூபாய் கையூட்டல் பெற்றமை உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவருக்கு 8 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிலியந்தலை காவல் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவருக்கு இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகை முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபருக்கு 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பாக திருகோணமலை மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் 2 நாள் செயலமர்வு இன்று ஆரம்பமானது. இந்த செயலமர்வு திருகோணமலை மல்லிகா விடுதியில் ஆரம்பமானது. இதன்போது ஆரம்ப நிகழ்வில் உயிரிழந்த ஊடகவியலாளர்களுக்கு 1 நிமிட மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றது. திருகோணமலை எழுத்தாணி அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் வடமலை ராஜ்குமார் தலைமையில் இந்த செயலமர்வு இடம்பெற்றது. இதில் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இந்த செயலமர்வில் வளவாளராக சட்டத்தரணி ஐங்கரன் பங்கு பற்றி விரிவுரை வழங்கியுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 2 சந்தேக நபர்களை நேற்றைய தினம் ஹங்வெல்ல போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹங்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்மோதர குமாரி நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் வழியில் ஒருவர் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் ஹங்வெல்ல போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் வரகாபொலவில் வைத்து கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 24 வயதுடைய தொலவத்தை பகுதியை சேர்ந்தவர் என்பதுடன் மேலதிக விசாரணைகளின் போது இந்த குற்றச்செயலுக்கு உதவிய மற்றைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 47 வயதுடைய குறித்த நபர் ஹேவாதுன்ன பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் ஹங்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். புத்தளம் உடப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனைப்பட்டி கிராமத்தில் உள்ள தோட்டம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களுக்கு இனந்தெரியாதோரால் நேற்றிரவு தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடப்பு பூனப்பட்டி பகுதியை சேர்ந்த வைகே முத்தையா என்பவர் இந்த சம்பவம் தொடர்பில் உடப்பு போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரம்,
கரை வலை, கம்மான் கயிறு, மீன்பிடி வலை, மடி உள்ளிட்டவை இந்த தீயினால் முற்றாக எரியூட்டப்பட்டுள்ளதாகவும் உரிமையாளர் போலீசில் செய்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இனந்தெரியாதோரால் தீ வைக்கப்பட்டமையினால் தனக்கு சுமார் 75 லட்சத்திற்கு மேற்பட்ட பொருட்கள் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் அதன் உரிமையாளர் தெரிவித்தார். சம்பவம் நடந்த போது குறித்த தோட்டத்தில் அவரும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அந்த தோட்டத்தில் வந்த இனந்தெரியாதோரால் தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்த போதிலும் தீயினால் அங்கிருந்த மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் மதுபானத்தின் விலையை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 175 மில்லி லீட்டர் போத்தலின் விலை 200 ரூபாவினாலும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அண்மையில் கலால் ஆணையாளருக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. இதன்போது மதுபான உற்பத்திக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஸ்பிரிட்களின் விலை குறைந்துள்ளதால் மதுபானத்தின் விலையை குறைக்க வேண்டும் என கலால் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மதுபான போத்தல்களின் விலையில் 80% மற்றும் 90% வட் மற்றும் பிற வரிகளை உள்ளடக்கியுள்ளதாக மது நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. கடந்த 2023 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி மதுபான போத்தல்களின் விலையினை அதிகரித்து விசேட வர்த்தமானி ஒன்றும் வெளியிடப்பட்டது. அதன்படி அதிவிசேட மதுபான போத்தல் ஒன்றின் விலை 1000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பலானது எதிர்வரும் 15ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக சேவையில் ஈடுபட உள்ளது. அந்த வகையில் இந்தியா நாகப்பட்டினத்திலிருந்து சிவகங்கை பயணிகள் கப்பலானது வெள்ளோட்டத்திற்காக இன்றைய தினம் 12 மணியளவில் காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.